ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அலார்பி ஏஎல்பிக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு சரியாக 12 மணிக்கு ரிசல்ட் விட்டுருந்தாங்க. சரிங்களா? ஸோ ரிசல்ட் வந்து ஏஎல்பிக்கு மட்டும்தான் வந்திருக்கு. டெக்னீஷியனுக்கும் பிசிஎம்க்கும் இன்னும் வரல. ஓகேங்களா? அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சஜஷன் படி ஏஎல்பியோட சிபிஐடி அதாவது சைக்கோ டெஸ்ட் முடிஞ்சு அந்த ரிசல்ட்டும் இப்போ உள்ள டெக்னீஷியன் அண்ட் பிசிஎம்குள்ள ரிசல்ட்டும் சேர்ந்து வரலாம். ஓகேங்களா? ஸோ சைக்கோ டெஸ்ட்டில் அட்டன் பண்ணி ஃபெயில் ஆனாலுமே அந்த கட் ஆஃப் வந்து டெக்னீஷியனுக்கு எலிஜிபிளாக இருந்ததுன்னா டெக்னீஷியன் ரிசல்ட் வரும்போது இங்கே ஏஎல்பியில் எழுதினவங்களும் வந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் இந்த லாஜிக் தான் இப்போ ஆர்ஆர்பி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சரியாக அஃபிஷியலாக எந்த தகவலும் வரல. பட் இருந்தாலும் கரெக்டாக அவங்க பண்ணுற பிளான் வந்து அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டெக்னீஷியனுக்கும் பிசிஎம்முக்கும் ரிசல்ட் வந்து ஆர்ஆர்பியோட ஏஎல்பி சைக்கோ டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வரும். ஓகேங்களா? ஸோ சைக்கோ டெஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 12 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது இன்னும் அஃபிஷியல் அப்டேட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் டேட் வந்தால் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம வந்து நிறைய டாபிக் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா, சிபிஐடிக்கு என்ன புக்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் ஓகே வாங்கணும் அப்படிங்கிறதோட என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு புக் கொடுக்குறேன், பிடிஎஃபாகவே கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையாவே அப்டேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு ரிசல்ட்டில் வந்து ஒரு 30% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? பார்த்திங்கன்னா அவங்க வந்து 64 வாங்கியிருப்பாங்க, ஆனால் 62ன்னு வந்துருக்கும். 54 வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து 15 வந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய மார்க் வந்து 2லேருந்து 4 மார்க் ரெடியூஸ் ஆகிருக்கு. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணுற டைம். ஓகேங்களா? ஸோ 23 விட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து மார்னிங் ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னுடைய மார்னிங்கில் என்னுடைய பார்ட் ஏ மார்க் பார்த்தீங்கன்னா 54 இருக்குதுன்னா, ஈவினிங் வந்து நாங்கள் வந்து பக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அகைமே பார்த்தீங்கன்னா 58 அப்படின்னு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ 54லேருந்து 58 இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருந்தது. ஆனால் இன்றைக்கி அவங்க எடுத்துருக்கிற ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 54 தான் வந்திருக்கு. இந்த இன்க்ரீஸ் ஆன மார்க் வரல. ஓகேங்களா? ஸோ இதுவும் பக்ஸ் தான், அதாவது ப்ராப்ளம் தான். சரிங்களா? ஸோ இது ஆர்ஆர்பி வந்து தெரிஞ்சு பண்ண விஷயம் இல்லை, அவங்களுக்கு தெரியாமல் நடக்கிற விஷயம். ஸோ இதுக்கு வந்து எப்படி சால்வ் பண்ணணும் ப்ரோ, எனக்கு வந்து அந்த மார்க் இருந்தால் நான் பாஸ் பண்ணியிருப்பேன், எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எலிஜிபிள் ஆகும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னென்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்டாக்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நம்பர் இருக்குது. சரிங்களா? ஸோ என்னென்னா இங்கே இருக்குது 04428275323. இந்த நம்பருக்கு வந்து ஒரு கால் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இது வந்து மார்னிங் ஒரு 10 AM அப்புறம் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த டைம் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் கேளுங்க. சரிங்களா? இந்த மாதிரி எனக்கு வந்து மார்க் ரெடியூஸ் ஆகிருக்கு, என்னுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இது தான், டேட் ஆஃப் பர்த் இது தான், செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதாவது பக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து மார்க் ரெடியூஸ் ஆனவங்களுக்கான ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ கைஸ், ஃபோன் நம்பர் வந்து இதுலேயே டிஸ்பிளே ஆகுது, ஃபார் என்கொயரி கால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே பார்த்ததும் இதுவும் சேம் நம்பர் தான். ஸோ இதே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போது இதுக்கு வருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 3800 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? நம்ம சென்னை ஜோனில் ஏஎல்பிக்கு மட்டும் 3800 வேக்கன்சி இருக்குது. அவங்க செலக்ட் பண்ண லிஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த நிமிஷம் அவங்க செலக்ட் பண்ண லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6500 சம்திங் இருக்குது. கிட்டத்தட்ட 1:2 ரேஞ்சிலே எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ 1:2ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து 2 பேரை செலக்ட் பண்ணி ஒரு ஜாபுக்கு போட்டியிட வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 பேரில் ஒருத்தர் தான் வந்து வேலை கன்ஃபார்ம், இன்னொருத்தர் வந்து வேலை இருக்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா? இந்த எலிஜிபிலிட்டி, இந்த நெக்லேஷன் ப்ராசஸ் வந்து எங்கே ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கோ டெஸ்ட் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சைக்கோ டெஸ்ட்டில் வந்து நெக்லெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சைக்கோ டெஸ்ட்டோட இப்போது இன்னொரு விஷயம், அதாவது ஏஎல்பி பொறுத்தவரையில் ஏஎல்பிக்கு வந்து கட் ஆஃப். சரிங்களா? அது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப அதிகம்லாம் சொல்ல முடியாது, கம்மியாக தான் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கம்மியாக தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இது வந்து சம்திங் ஒரு நோட்டீஸ் விட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் இதான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம சென்னை ஜோன்லேருந்து ஒரு 26 பேஜுக்கான லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எத்தனை ஹிந்திக்காரங்க நம்பர் இருக்குன்னு தெரியல. ஓகே, சென்னை. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6097 மொத்தம் வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னா 3500 சம்திங் இருக்குது. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6000 சம்திங், ஒரு 1:8 அந்த விதத்தில் எடுத்துருக்காங்க. ஸோ இதில் கண்டிப்பாக நெக்லேஷன் ப்ராசஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு 3000 பேரே தான் நெக்லெக்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சரிங்களா? கேர்ஃபுல் மீன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க.
தெளிவாக இருங்க சரிங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பிளான் என்ன அங்கே எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏஎல்பி டெக்னீஷியன் சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஃபால்ட்டான ஒரு நேம் சரிங்களா. ஸோ ஏஎல்பி டெக்னீஷியன் அப்படிங்கிறது ஒரு ஜாபோட நேமாகவே கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இதை வந்து டெக்னீஷியனுக்கு வந்து ரிசல்ட்னு விடலை சரிங்களா. ஸோ டெக்னீஷியனுக்கு வந்து சேம் கட் ஆஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கட் ஆஃப் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லிட்டு இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபோன் நம்பர் 04428223992 சரிங்களா. இந்த நம்பரும் கால் பண்ணி கேளுங்க டவுட்ஸ் இருந்துன்னா சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூஆருக்கு பார்த்தீங்கன்னா 59 சம்திங், எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 46, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 33, ஓபிசி பார்த்தீங்கன்னா 54, மற்றவங்களாம் அதே ரேஞ்ச் வந்துருக்கு சரிங்களா. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹைலாம் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே ஓகே தான். ஓகேங்களா. ஸோ இது எல்லாருமே எடுக்க முடியும். ஸோ இது வந்து பார்ட் ஏவை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பார்ட் பி வந்து 35ஓட அதோட ஸ்டோரி முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் பார்ட் பி தேவையில்லை. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கான்செப்ட்டுக்கு வருவோம். யூஆரில் 59 எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதோட கடமை முடிஞ்சு போகல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 59ங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு பாஸ் மார்க் தான் சரிங்களா. ஸோ இந்த 59 வந்து நீங்கள் வந்து 7D கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணும்போது சம்திங் ஒரு மார்க் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சைக்கோ டெஸ்ட் எடுக்கிற மார்க்கை 30 கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு மார்க் வரும். ஸோ இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணுறது மூலமாக தான் நமக்கு ஒரு ஃபைனல் ஒரு கட் ஆஃப் லிஸ்ட் கிடைக்கும் சரிங்களா. அந்த கட் ஆஃபில் யார் ஹையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேக்கன்சி. கண்டிப்பாக இப்போ இருக்கிற 6500 பேருமே ஜீனியஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு 10 லட்சம் பேர் கம்ப்ளீட் பண்ண விஷயத்தில் 64,000 செலக்ட் ஆகியிருக்காங்க CBT 2க்கு. அதுலேருந்து 6500 அப்படிங்கும்போது நல்லாவே ஃபில்டர் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஜீனியஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் கட் ஆஃப் சரிங்களா. இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இந்த கட் ஆஃப் நீங்கள் இருந்தீங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படி மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 5 பேட்டரிஸ் உண்டு சரிங்களா. ஸோ 5 பேட்டரிஸ் உண்டு. ஒவ்வொரு பேட்டரிஸ்க்கும் 42 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட மோக் டெஸ்ட் லிங்க் டீட்டெயில்ஸ் சரிங்களா. ஸோ இப்போது நான் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து எத்தனை மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது சொல்லியிருந்தேன். ஸோ இது வரைக்கும் அவங்களும் அதை வந்து நான் அனௌன்ஸ் பண்ணலை. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது என்னென்னா இந்த 5.0 ரேட் பண்ணுங்கள். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஓகேங்களா. இந்த டெஸ்ட்டு வந்து மினிமம் டோட்டல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 42 இருக்கணுமா ஈச் பேட்டரிஸ். ஓகேங்களா. ஒவ்வொரு பேட்டரியிலும் 42 மார்க் எடுத்துருக்கணும். ஐ திங்க் ஒவ்வொரு பேட்டரியிலையும் கூட 100 மார்க்கு கேட்கலாம் சரிங்களா. ஸோ மார்க் மீன்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க் கொடுக்கலாம், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் கொடுக்கலாம். இந்த மாதிரி கூட கன்வெர்ட் பண்ணி ஒரு பேட்டரியிலேருந்து 100 மார்க் கேட்டுடலாம் சரிங்களா. ஸோ நம்ம அந்த 100 மார்க்கில் 42 மார்க்ஸ் எடுக்கிறது வந்து நல்ல விஷயம்தான். ஓகே கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா மோக் டெஸ்ட் லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை அட்டன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கிளியரன்ஸ் கிடைக்கும் சரிங்களா. இது வந்து நார்மலாக எழுதுகிற CBT மாதிரி இருக்காது. ஓகேங்களா. நார்மலாக CBT பார்த்தீங்கன்னா உள்ளே போய் இப்போ நம்ம அட்டன் பண்ண உட்காந்தோன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்த உடனே 100 மார்க் கொஸ்டின் பேப்பர் அப்படி சொல்லிட்டு அதுவே ஷோ ஆகிரும். அப்புறம் ஒரு 60 மினிட்ஸ் டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நம்ம சப்மிட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் சரிங்களா. ஆனால் இந்த CBT பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஓகேங்களா. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேட்டரி எடுத்தீங்க, பிரிக்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு பேட்டரி எடுத்திங்கன்னா அந்த பேட்டரிக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு மாடல் கொஸ்டின் அவங்க சால்வ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எவ்வளோ டைம் ஆகிருக்குங்கிறதெல்லாம் ஷோ பண்ணியிருப்பாங்க. ஒரு ஐடியா கொடுப்பாங்க சரிங்களா. அந்த ஐடியாவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட், அதாவது ஒரு பேட்டரி கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு டைம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பக்காவாக கொடுத்துருப்பாங்க. அந்த பர்டிகுலர் டைமில் வந்து நீங்கள் இந்த டெஸ்ட்டை முடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்துருப்பாங்க ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு. ஸோ அந்த 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப ஒரு ட்ரையல் ஷோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த பேட்டரி ஷோ பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ ஒவ்வொரு பேட்டரிக்கும் இடையில 1 நிமிஷமாவது மினிமம் டைம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஒவ்வொரு பேட்டரியுமே 100 மார்க் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு 230 ஹவர்ஸ் சரிங்களா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இவ்வளோ டைம் ஆகும். ஸோ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியே போங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் நிறைய பேருக்கு வரும். ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்கிட்ட வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் இல்லை, அதாவது பிஸ்னஸ் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ போயிட்டு ஐ ஸ்பெஷலிஸ்ட் அவங்கள பார்த்து உங்களுடைய சர்டிஃபிகேட் சரிங்களா. ஸோ அது சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பாருங்கள். நான் வேணால் லிங்க் வேணால் கொடுக்குறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருந்தேன் சரிங்களா. அந்த PDF லிங்க் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மெட்டை கொண்டு போய் நீங்கள் ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சைன் பண்ணி சீல் வச்சு அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாம் கரெக்டாக கொடுத்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கொண்டு வந்துடுவாங்க சரிங்களா. ஸோ அந்த சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு சரிங்களா. ஸோ ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் எனி ஒன் எப்போவும் கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ ப்ரூஃப் சரிங்களா. ஸோ மேபி இந்த ட்ரிப் வந்து ஃபோட்டோ ப்ரூஃப் வந்து நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 4-5 கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் ஸ்டெப் சரிங்களா. ஸோ இல்லை எலிஜிபிலிட்டி அவங்கள்ட்ட வந்து நிறைய கேட்பாங்க டாக்குமெண்ட்ஸுக்கு ஓகேங்களா. ஸோ அதனால் ஃபோட்டோஸ் நிறையா வச்சுக்கோங்க. அதுவும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன ஃபோட்டோ யூஸ் பண்ணீங்களோ அதே ஃபோட்டோஸ் கொண்டு போங்க சரிங்களா.
ஸோ எக்ஸாம் டேட் எப்பவும் பார்த்தீங்கன்னா 16/4/2019 அப்படி சொல்லிட்டு இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மோக் டெஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 4 நாளில் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து 10லேருந்து 16 வரைக்கும் இருக்கும், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 16ஆம் தேதி ஆக்டிவேஷன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நடக்குமா இல்லைங்கிறது சரியாக தெரியலை, ஏன்னா பார்க்கலாம் சரிங்களா. ஸோ 16ஆம் தேதி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் வந்து இப்போதைக்கு அப்டேட்டட் மார்க்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ், ஸோ இது இன்னொருத்தர் நிறைய டவுட்ஸ் வரும். என்னென்னா நான் வந்து ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் ரெண்டுக்குமே ஏஎல்பிக்கு நான் எலிஜிபிள் ப்ரோ, எனக்கு வந்து பக்காவாக ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள் சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா நான் டெக்னீஷியன் மட்டும் தான் ப்ரோ அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சரியாக வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரிசல்ட் செக் பண்ணி காமிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அவங்களுக்கு ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பாருங்கள், நீங்கள் உங்களுடைய ரிசல்ட் செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் ட்ரேடு போட்டிருந்தாங்க அல்லது பிசிஎம் ரிலேட்டடாக போட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் 1 and 2 இந்த ரெண்டுமே இல்லாமல் இருந்ததுனாலே நீங்கள் வந்து ஏஎல்பிக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி 134 136 கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டெக்னீஷியன் தான் சரிங்களா. ஸோ இந்த டெக்னீஷியனுக்குமே வந்து லிங்க் அப்டேட் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் ஃபார் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ் நோ நாட் அப்ளிகேபிள் சரிங்களா. ஸோ இதில் வந்து எஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இங்கே 1 and 2 அப்படிங்கிறது ப்ரிஃபரன்ஸில் ஆட் ஆகிருக்கும், அண்ட் நீங்கள் வந்து சைக்கோ டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா. அதே நோ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து டெக்னீஷியனோ அல்லது ஏஎல்பியோ உங்களால் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியாது அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா. ஸோ நாட் அப்ளிகேபிள் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ஓகேங்களா. ஸோ எலிஜிபிள் தான், ஆனால் டெக்னீஷியனுக்கு ஏஎல்பி கிடையாது, டெக்னீஷியனுக்கோ அல்லது பிசிஎம்க்கோ இருக்கலாம் சரிங்களா. ஸோ நீங்கள் டெக்னீஷியன் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து நாட் அப்ளிகேபிளாக இருக்கும் சரிங்களா. ஸோ இது எப்போ அப்டேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஎல்பிக்கோட சைக்கோ டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அப்டேட் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட் ஏவோட ஸ்கோர். பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா 51 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இவங்க வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க, நாட் அப்ளிகேபிள் அப்படி சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதே பார்ட் பி. ஓகேங்களா. ஸோ கைஸ், நம்மளுடைய பார்ட் ஏ மட்டும் நம்ம எடுத்தால் பத்தாது, பார்ட் பிலையும் மார்க் இருக்கணும் சரிங்களா. அதாவது 35க்கு மேலே இருக்கணும் நார்மலைஸ்டு மார்க். ஓகேங்களா. அது கீழே இருந்ததுன்னா பார்ட் பி வந்து குவாலிஃபிகேஷன் நோ அப்படின்னு இருந்துச்சுன்னா வேஸ்ட். ஓகேங்களா. ஸோ பார்ட் ஏல அதிக மார்க் வாங்கிட்டு பார்ட் பியில் 35 மார்க்ஸ் வரல அப்படின்னாலும் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக முடியாது, அதனால் வெயிட் பண்ணுறது வேஸ்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து யார் வெயிட் பண்ணலாம் டெக்னிஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 35க்கு மேலேயும் பார்ட் ஏல வந்து 50க்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாருடைய டவுட்ஸுக்கும் மேக்ஸிமம் பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கொஞ்சம் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ நிறைய பேர் வந்து சேம் டவுட்ஸே திரும்ப கேட்குறாங்க. ஸோ பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கமெண்ட் பாருங்கள். கார்த்திக் பாபு சொல்லியிருக்காரு, ப்ரோ எல்லாருக்குமே மார்க் டிக்ரீஸ் ஆகுமா அண்ட் எக்ஸ்பெக்ட் ஃபைனல் கட் ஆஃப் வீடியோ போடுங்க. ஸோ கட் ஆஃப் வீடியோ ரெடி ஆகிடுச்சு ப்ரோ, அண்ட் எல்லாருமே மார்க் டிக்ரீஸ் ஆகலை. ஸோ பர்டிகுலராக ஒரு 30% சரிங்களா. ஸோ 100க்கு 30% கிட்டத்தட்ட 10 பேர் எழுதிருந்தீங்கன்னா 3 பேருக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து எரர் தான், நம்ம கால் பண்ணி கேட்டால் அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் இஸ் ரெடியூஸ்டு ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு கேட்டுறாங்க. ஸோ ரெடியூஸ் ஆனது வந்து நம்ம சைடில் ஃபால்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அங்கே அப்டேட் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதுதான் காரணம். நான் ஏஎல்பி சிபிஐடிக்கு செலக்டட் பட் டெக்னீஷியன் தான் மை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இப்போ நான் என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து சாய்ஸஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சைக்கோ டெஸ்ட் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் அப்படியே ஃபார்வர்டாக கொண்டு போங்க. சைக்கோ டெஸ்ட்டில் ஏதாவது பிரச்சனைனா மட்டும் நம்ம வந்து ஏஎல்பி இந்த டெக்னீஷியன் வந்துக்கலாம் சரிங்களா. கண்டிப்பாக வருங்க, டெக்னீஷியனுக்கும் பிசிஎம்க்கும் சேர்ந்து வரும். ஸோ அது எப்போ வரும்னா April 16th நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. அதில் வந்து ஒரு 10 days டைம் இருந்தால் கூட April 26 அந்த டைமில் வரலாம். ஓகேங்களா. ஃபைனல் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது வந்து இப்போ யாரும் சொல்ல முடியாதுங்க. சைக்கோ டெஸ்ட்டோட டஃப்னஸை ஃபேஸ் பண்ணி தான் வரும். ஸோ நான் டெஸ்ட்டு மேலே எழுதட்டும் எல்லாரும். ஸோ அதுக்கப்புறம் இது சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 பேட்டரி டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. மஸ்ட்டு 44 ஸ்கோர் பண்ணணும். அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா பேசியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஒரு பிளேலிஸ்ட் நான் லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், அண்ட் நான் உங்களுக்கு இதில் கார்டாகவும் ஷோ பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த டேட்டஸ் பார்த்துக்கோங்க. 5 பேட்டரிஸ்க்குமே கிட்டத்தட்ட 1 hour வச்சு நம்ம 5 ஹவர்ஸ்க்கு நம்ம வந்து வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக பேசிக் சொல்கிறது தான். ஓகேங்களா. ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஓகே ப்ரோ, நான் டெக்னீஷியன் பார்ட் ஏ அண்ட் நோ பார்ட் பி எஸ், எனக்கு புரியலை ப்ரோ டெல் மீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க ப்ரோ, 35க்கு மேலே மார்க் வாங்கியிருக்கீங்க. அதனால் அது வந்து குவாலிஃபைங் மார்க் எஸ்ன்னு காட்டுது. அதே பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோ அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், டெக்னீஷியனோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா.
இங்கே பார்த்தீங்கன்னா 54.87 சொல்கிறாங்க. அப்புறம் 54.28 வந்துருக்கு சொல்கிறாங்க. ஸோ பாஸ் மார்க் இங்கே 54.69 இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது கஷ்டமான விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டியை கஷ்டப்படுத்துகிற மாதிரி, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துருந்தா நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. நான் உங்களுக்கு ஒரு 0.5 மார்க்ஸ் கிட்டத்தட்ட கூட நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகலாம். ஸோ அதனால் இது இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. ஓகே, எல்லாருமே கேட்டிருக்கீங்க மை ஸ்கோர் இஸ் ரெடியூஸ்டு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ரீசன் நம்ம ஆர்ஆர்பிக்கு கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆர்ஆர்பிக்கு கேட்குறதுக்கு கால் பண்ணணும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பிக்கு கால் பண்ணுங்க இந்த நம்பர் யூஸ் பண்ணுங்கள் 04428275323, சரிங்களா? இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஒரு 10 மணி அல்லது 9 மணிக்கு மேலே கால் பண்ணுங்கள். அவங்க வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள். அப்படி எதுவும் சரியாகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மெயில் பண்ணலாம். ஸோ மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா rrbchennai@gmail.com, சரிங்களா? ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ rrbchennai@gmail.com மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். உங்களுடைய ஃபோட்டோஸ், உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு 0.5 மார்க்கில் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி மிஸ் ஆயிருந்தா அப்படின்னா நீங்கள் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கூட கால் பண்ணுங்கள், நான் கூட ஹெல்ப் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கோ டெஸ்ட்டுக்கு புக்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஒரு புக்கோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்ன ஒரு PDF, ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபுல் புக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பேஜ் இருக்கும். அந்த புக் வந்து 5 பேட்டரிஸ் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ அதோட லிங்க், சரிங்களா? அதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இன்னொரு புக்கோட டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ இந்த ரெண்டில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது போக நான் அந்த பிளேலிஸ்ட்டையும் உங்களுக்கு இதில் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது புக்ஸ் அப்புறம் சிலபஸ் படிக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இன்னும் ஒரு சின்ன விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க, இந்த லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பார்க்குறவங்க, யாரெல்லாம் சென்னை ஜோனில் தமிழ்நாட்டில் இருந்து செலக்ட் ஆகியிருக்கீங்க ஏஎல்பிக்கு அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக நான் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் செட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ சென்னை ஜோனில் 3000 மேலே வேகன்சி இருக்குது. எவ்வளோ பேர் வாரீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோட யூசேஜ் இவ்வளோ தான். உங்களுக்கு டவுட்ஸ் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக அது இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். தேங்க்யூ.